தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடிதத்திலேயே தெளிவா இருக்கு. அதாவது கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்துல ஆரம்பத்துல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்துல வந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால தான் அந்த நாங்கெல்லாம் வந்து நான் உட்பட அந்த விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில வந்து அந்த பதவி வேண்டாம், நாங்க உறுப்பினரா இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினரா தொடர்ந்து இருக்கா. நீங்களா வந்து எல்லா பல வித வந்து மீடியால போட்டுருக்க தெளிவா அந்த இடத்துல இருக்குது. உறுப்பினரா தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அதுல வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து வளர்ந்து கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல. அதே போல நாங்க அந்த அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்க கடிதம் கொடுத்துட்டோம். நாங்க வந்து இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும் சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து தாவேக்கால சேரக்கூடிய நான் சொன்னது ஜாம்பவான் அர்த்தம் வேற, அது முழுமையா போடாம போட்டிருக்கீங்க. ஜாம்பவான் அதாவது கட்சிக்காக தலைவர் காலத்துல அம்மா காலத்துல உழைத்தவர்கள், எடப்பாடி முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராக உழைத்தவர்கள், கட்சி அங்க வளர்த்தவர்கள் அவங்கதான். அப்படிதான் அந்த கருத்துக்கு தான் அவங்க சொன்னோம். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பதவி அன்றைக்கு வந்து 4ஆம் தேதி பதவி எல்லாம் கொடுத்துருவதை எதிர்பார்த்துருக்காங்க. கூடுதல் ஒவ்வொருத்தரும் நீக்கும் போது அவங்க எல்லாம் போயிருக்காங்க. அதை வந்து அவங்ககிட்டயே நீங்க பதில் கேளுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நாங்க வந்து தெளிவா நேற்று கடிதத்துல என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆகவே இன்னும் வந்து இந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும். ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலாளர் செயல்படணுங்கிறத அந்த கடிதத்துக்கு